அன்பானவர்களே, இந்த அருமையான காலவேளைக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்காக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஊற்றுனேன் அல்ல, ஊற்றுவேன். ஊற்றுவேன் என்று சொல்லுகிற காரியத்தை 16வது வசனத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே, பாஸ்டன்ஸில் சொல்லப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. நடந்தேறினதல்ல, நடந்தேறும் அல்ல, இது நடந்தேறுகிறது அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்பொழுதே குற்றாலத்திலே அருவி பாய்கிறது என்று சொன்னால் அது நேற்று பாய்ந்தது, நாளை பாயும் என்பது அல்ல, அது இப்பொழுது பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல நமக்கு இன்றைக்கு ஆவியானவர் மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறார் என்பதை அறிய வேண்டும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் பூமியிலே நிலைமைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆவி ஊற்றப்படுமே ஆனால் அது விசேஷமாக மாறும் என்று நாம் அறிவோம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் மனுஷனுடைய நிலைமைகள் அப்படியே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி மனிதனுடைய நிலைமைகள் இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்று அந்த காலத்தில் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது ஒவ்வொருவர் மேலும் ஆவி ஊற்றப்பட்டது என்ற அனுபவம் அல்ல, யாவர் மேலும் ஆவி ஊற்றப்பட்டது. யாவர் மேலும் ஆவி ஊற்றப்பட்டது என்பது இன்னும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த ஆவியை பெற்றவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறது ஒரு அனுபவமாக வார்த்தையிலே விளங்குகிறது. ஆனால் அது அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் அடிக்கடி வாசித்து அறிந்த வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் என்னிலே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதா, கிறிஸ்துவின் ஆவி இல்லையா என்று தீர்மானித்து அந்த வார்த்தையை கொண்டு சொல்ல வேண்டும், கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் அல்ல என்று. ரோமர் 8:9 படிக்கும்போது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன் கிறிஸ்தவன் என்று தெளிவாக விளங்குகிறது. ஆகவே பரம்பரை கிறிஸ்தவர்களோ பாரம்பரிய கிறிஸ்தவர்களோ கிறிஸ்துவினுடைய ஆவியினால் நிறைந்திருக்கிற வாழ்க்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு உயிருள்ள வாக்குத்தத்தம். யோவேலிலே சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது என்றுதான் அப்போஸ்தலர் 2:17 நாம் வாசிக்க கேட்டோம். இந்த ஆவி ஊற்றப்பட்டதற்கு அடையாளமாக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது நேர காலங்கள் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ளுகிற தெளிந்த புத்தி உள்ள அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்திலே அப்போஸ்தலர் 2:15
நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. விடியற்காலம் ஆகிறது என்னன்னு தெரியும். அது 3ஆம் மணி வேளை என்று பலஸ்தீன நேரத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டு நேரப்படி என்னங்கிறது நமக்கு தெரியும். எப்படியும் 3ஆம் மணி வேளை என்று தெளிவாக பேதுரு சொல்லுகிறார். பார்க்கிறவர்களுக்கு அவர்கள் பல பாஷைகளை பேசுகிற பொழுது, அவர்கள் ஆவியிலே ஆரவாரமாக ஆர்ப்பரிப்பாக காணப்படும் பொழுது அவர்கள் வெறிகொண்டவர்கள் என்று எண்ணினார். உலகத்திலே எத்தனையோ விதமான மார்க்கங்களிலே எத்தனையோ விதமான வெறிகொண்டதுமான நிலைமைகள் காணப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த தெய்வீகம் ஏற்பட்டு விட்டால் தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாது என்று சொன்னால் அது உண்மையான வெறி பிடித்த அனுபவம் தான். ஆனால் எத்தனை தான் ஆர்ப்பரித்தாலும் ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் அவர்கள் சரியான நிலையிலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் தெய்வீக ஆவியை பெற்றவர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோமா அப்படி என்று சொன்னால் அந்த 17ஆம் வசனத்தினுடைய அனுபவம் நமக்கு வேண்டும். கடைசி நாட்களில், கடைசி காலம் என்பதல்ல பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலன் யோவான் அன்றைக்கே சொன்னார். யோவான் நிருபத்தில் படிக்கிறோம். இது கடைசி காலம் அல்ல, கடைசி நாட்கள். மெசேஜ் ஃபார் திஸ் லாஸ்ட் டேஸ், ப்ராமிஸ் ஃபார் திஸ் லாஸ்ட் டேஸ். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். மாம்சமான யாவர் என்று சொன்னால் அந்த மாம்சமான மனிதர்கள் எல்லாரையும் காட்டுது. யூதர்கள், புறஜாதிகள் எல்லாருமே. அந்த காலத்திலே யூதர்கள் என்றால் தேவஜனங்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் தேவஜனங்கள் அல்ல என்று சொல்லி நினைவு கூறுகிறதை எல்லாரும் பேசுகிறதை நாம் அறிவோம். தமது ஜனத்தை மீட்டு ரட்சிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் வந்தார். இயேசு என்றால் தமது ஜனத்தை அவர் ரட்சிப்பார். அப்படித்தான் வேதவசனம் சொல்லுகிறது. தமது ஜனம் என்பது யூதர்கள் தான். அந்த யூதர்கள் அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்று முதலாவது பெயர் வழங்க பெற்று இஸ்ரவேலிய யூதர்களாக நாம் எல்லாரும் இன்றைக்கு யூத சமுதாயத்தின் மக்களும் புறஜாதிகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களும் இருதிரத்தாரும் ஒன்றாக ஒரே இரத்தத்தினாலே ஒரே ஆவியினாலே நாம் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறோம். அப்படி இருக்க ஆண்டவர் நான் மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லும்போது ஆண்டவர் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஆவியை தருகிறார். என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நடந்தேறுகிறது என்பது இங்கே தெளிவாக விளங்குகிறது. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரர் குமாரத்திகள் என்றால் எடுத்த உடனேயே நாம் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆதி முற்பிதாக்களின் பின்னே வரிசையாக வந்த பின் சந்ததியாரை காட்டுகிறது. நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து பாட்டன் காலத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் தான். அப்படியே எங்கள் பிள்ளைகளாகிய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் காணப்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களா? தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது ஏதோ தேசத்தில் 4 திசையில் நடக்கப் போகிற காரியத்தை சொல்லுகிறது அல்ல. அது மேஜர், அது பெரிய தீர்க்க தரிசனம். பொதுவாக புறஜாதிகள் விளங்கிக் கொள்ளத்தக்க ஒரு விளம்பரம். இயேசு கிறிஸ்து சொன்னவைகளைத்தான் இந்தந்த வருஷங்களில் இது நடக்கப் போகிறது என்று சொல்லி அது நடக்கிறது. நாம் சபைகளிலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இவைகள் ஒருபுறம் இருக்க சபைக்குரிய தீர்க்க தரிசனத்தை நாம் சொல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள்,
விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். இன்றைக்கு சபையிலே அந்நிய பாஷைகளை பேசுகிற ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டியது இருக்கிறது. அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அனுபவத்தில் வரும் பொழுது நம்பர் 1 பக்தி விருத்தி உண்டாகும். ஒரு பக்தியா இருக்கிறான், அவன் இன்னும் அந்த பக்தி விருத்தி அடையும். ஒரு விளக்கு எரிகிறது, அது இன்னும் தூண்டி எரிந்தால் பிரகாசம் அதிகமாகும். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஒரு விளக்கை தூண்டி பிரகாசமாக எரிய வைக்கிறது போல ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனுக்கு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது தான் பக்தி விருத்தியான வார்த்தை. அதுபோல எல்லா நிலையிலும் அவர்களை ஊக்குவிக்கிற எத்தனையோ வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி உள்ள வசனங்கள் வரும் பொழுதுதான் தீர்க்க தரிசனம். இது மைனர் ப்ராஃபிட்ஸ் மேஜர் ப்ராஃபிட்ஸ் என்று சொல்லுகிற வித்தியாசத்தை தாண்டி இது சர்ச் ப்ராஃபசிஸ். இது சபைக்குள்ளே உள்ள தீர்க்க தரிசனங்கள். இந்த சபைக்குள்ளே நாம் வருகிறோமே விசுவாசிகள், நாம் பக்தியை உடையவர்களாக இருக்கிறோமா என்பது முதல் கேள்வி. நம்முடைய பக்தி விருத்தியாகிறதா என்பது 2வது கேள்வி. 3வது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதா என்பது 3வது கேள்வி. பக்தி விருத்தி தனக்குத்தானே உண்டாகிறது என்பதுதான் 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியானால் அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசுகிற அனுபவம் முதலாவது நமக்கு உண்டாக வேண்டும். 4ஆம் வசனத்திலே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய மகனே, காலையில் எழுந்த உடனே கவலைகள் நம்மை நிரப்புகிற உலகம். மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அதுதான் நீ இருக்கிற நிலைமை அதுதான். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஒரு அம்மா வீட்டை காலையிலேயே எழுந்து பெருக்கி அடுப்பு பற்ற வைத்தார்கள். தீ பிடிக்க ஆரம்பித்தது. கொசுக்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான கொசுக்கள் இருந்தது, பறந்து போச்சு. அவங்க அந்த கொசுவையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கொசுவை அந்த இடத்த விட்டு அகற்றவும் முடியாது. தாங்களும் கொசு கடியில் தான் உடம்பு தட்டிட்டு இருக்கணும். அவர்களுக்கு எத்தனையோ கொசுக்கள் இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. காலையில் எழுந்தார்கள், அடுப்பு பற்ற வைத்தார்கள், அக்கினி எரிய ஆரம்பித்தது, கொசுக்களும் பறந்தது. அங்கே நிறைவேற வேண்டிய வேலையும் நிறைவேறியது, சமையல் வேலை. அவர்கள் அந்த கொசுவை பற்றி சிந்திக்கவே இல்லை. நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொசுக்களின் தொல்லைகள் போல தலையிலே மோதிக்கொண்டிருக்கிற சிந்தனைகள், வாரங்கள் எல்லாவற்றையும் நாம் காணும்போது அந்த அந்நிய அடுப்பை பற்ற வைக்கிறது போல அக்னிமயமான நாவுகள் இறங்கி அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை அங்கே பல ஜனங்களுக்கு பேசினாலும் நாம் நமக்குள்ளே அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக பேசுகிறோம். பிறருக்கு விளங்கிக் கொள்ளுகிற பாஷையை பெந்தெகோஸ்தே நாளிலே பேசினார்கள். அது வெவ்வேறு பாஷை. இது அந்நிய பாஷை. ஸ்பீக் இன் டங்ஸ், ஸ்பீக் இன் டிஃபரண்ட் டங்ஸ். பல பாஷைக்காரர்கள் வந்தார்கள், பல பாஷை பேச தேவைப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்ச இடத்துல போய் பல பாஷை தேவையில்லை. அது பொதுவாக ஜனங்களுக்கு பிரசங்கத்திலே பேசுகிறது விளங்கத்தக்கதான செய்தி, தீர்க்க தரிசன செய்தி. ஆனால் மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கு முன்னே தங்களுக்குள்ளே தாங்களே ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்நிய பாஷையில் பேசி ஹல்லேலூயா என்று ஆரம்பித்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியோடு அந்நிய பாஷையில் பேசுகிற பொழுது தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம் என்றால் நமக்கு நாமே உணர முடியாத நிலையில் இருக்கிற பல பாரங்கள், எப்படி எடுத்து சொல்லுவது என்று தெரிய முடியாத மனதை அழுத்தும் பாரங்கள்,
எந்த விதமான ஒரு சங்கடங்கள் எந்த நிலையிலும் அது ஒரு நிவாரணத்தை பெறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை பெறுவதற்கு கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி அந்நிய பாஷையிலே தாராளமாய் பேச வேண்டும். அநேகருக்கு ஆறுதல் மொழிகளை, ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிற டிஜிஎஸ் தினகரனை அவர்களுடைய குடும்பத்தின் சந்ததிகள் இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாத வாய்க்கால்களாய் காணப்படுகிறார்களே. ஜீவநதியாய் பாய்ந்தது அந்நிய பாஷைகள். அந்நிய பாஷையில் பல மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு தேவதாசன் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாம் இன்றைக்கு எவ்வளவு தூரம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம்? அதை பார்க்கிறவர்கள் பைத்தியக்காரி என்று சொன்னாலும் பரவாயில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 Corinthians 14:2 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், ஆவியினால் ரகசியத்தை பேசுகிறோம், அறிவினால பேசல. அப்படி ஆவியினால் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறான் என்று சொன்னால் மற்றவங்க அறியக்கூடாது. அதுக்கு தான் அந்த பாஷையை கொடுத்திருக்க. ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே, ஒருவனும் சொன்னா சாத்தான கூட அறிய முடியாது. அன்னிப்பா சாத்தான் பேசினா அது வேற, பிசாசு தூதர் பாஷைகள் அந்நிய பாஷை பேசுவோம், அது வேற. ஆனா நீங்கள் பிசாசு அந்நிய பாஷை பிசாசு கொடுத்து பேசுனா அது சாத்தானுடைய அந்நிய பாஷை வேற. ஆனால் பரிசுத்தாவின் அந்நிய பாஷையை பேசும் பொழுது அது அந்நிய நாடாக இருக்கிற பரலோகத்திலே அந்நிய தேசத்தை நாடி தேடி போகிற நமக்கு இங்கிருந்து கொண்டு அங்கே பேசுகிறோம். இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மொபைல் வருகிறது, எடுத்த உடனே ஹலோ ஹவ் ஆர் யூ, glad to meet you, I am very fine, how are you சொல்கிறோம். இப்போ பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவன் என்னத்தையா உணர்ற நீ அப்படின்னு இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தன் பேசினா உண்மையிலேயே பேசுறது உணரலை, இவன் தான் அவனை புரியாமல் பேசுகிற உணர்றான். அங்கே பேசிவிட்டு திரும்ப வந்து நான் சொல்லுங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே தமிழில் பேசுகிறான். ஒரே நேரத்தில் அவன் அந்நிய நாட்டிலையும் பேசுகிறான், சொந்த நாட்டிலையும் பேசுகிறான் மனுஷன். அதே போல அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது மனுஷனோடு இங்கே மனுஷருடைய பாஷைகளில் இங்கேயும் பேசலாம். இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறதை மற்றவன் அறிய மாட்டான். நமக்கே 1-2 மொழியை தவிர எத்தனையோ மொழிகள் தெரியாமல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த அந்நிய பாஷையை பற்றி யாருக்கு தெரியும்? ஆகையினாலே அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினால ரகசியங்களை பேசுகிறவன். அவன் பேசினால் அவன் பேசுகிறதை ஒருவன் அறியாது இருக்கிறபடியினாலே அது ஒரு பாஷை அல்ல என்று நினைத்து விடக்கூடாது. அதை ஆராய்ச்சி பண்ணி அதற்கு அர்த்தம் உண்டு என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நவீன காலங்களிலே. இப்பொழுது அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு தேவனோடு நீ பேசுனீங்களா காலையில் அப்படின்னு கேட்டால் ஆண்டவரே என்று சொல்லி தமிழ் மொழியில் பேசி நம்ம ஜெபம் பண்ணதை ஏதோ சொல்லியிருக்க ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு முடிச்சது தான் ஆமென் கொண்டு சொல்லுவோம். இந்த நாட்களில் அந்நிய பாஷையிலே பேசக்கூடிய அந்த அனுபவத்திலே ஊழியக்காரர்களாகிய நாங்களும் விசுவாசிகள் நீங்களும் ஆண்டு நேரத்தை செலவு பண்ண வேண்டும். சபையில் வரும்பொழுது அந்நிய பாஷைகளை பேசுகிறது அல்ல, வீட்டிலே இருக்கும் பொழுது தனி ஜபங்களிலே அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் வாலிபர்கள், கன்னியர்கள், பெரியவர்கள். ஆகவே தான் குமாரனும் குமாரத்திகளும் போட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் முற்பிதாக்கள் குமாரனும் குமாரத்திகளும் தான். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு குமாரனும் குமாரத்திகள் தான். 12 வயதிலே இயேசு ஞானமுள்ளவராக மத குருக்களை, யூத குருமார்களை கேள்வி கேட்டு அவர்கள் பதில் சொல்ல எதிர்பார்த்தார். தெரியாதவர்களுக்கு மாறுத்தனங்களை இவரே கொடுக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். நவீன காலத்திலே இன்றைக்கு பெற்றோர்களை விட கம்ப்யூட்டர் யுகம் அதிகமாக பிள்ளைகள் படித்து பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் கேட்டு தெரிய வேண்டியது இருக்கு இந்த மொபைல் ஃபோனை பற்றி. அப்படி இருக்கத்தக்க 12 வயது போதுமானது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுவதற்கு, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு போதுமானது. அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு போதுமானது. அந்நிய பாஷையில் பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதற்கு போதுமானது. அதை பெற்றால்தான் பிள்ளைகள் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த ஆவிக்கு பேரே பரிசுத்த ஆவி. பரிசுத்த பிரசங்கம் இருந்தாலும் பரிசுத்த தீர்க்க தரிசனங்கள் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும்.
தனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும். ரோமர்கள் நிறுவத்திலே மறுபடியும் கவனத்தை திருப்பும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே தெளிவாக படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த சிந்தனை வருகிற இடமே பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை பேசுகிற இடம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை பேசுகிற ஒரு இடம் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை பேசுகிற நேரத்தில் தான் சிந்தனை ஆட்கொள்ளப்படுகிறது. உலக பிரகாரமாக மாம்ச காரியங்களை பேசும் பொழுது அது மரணத்துக்கு ஏதுவானது. ஆவியின் சிந்தை ஜீவனுக்கும் சமாதானத்துக்கு ஏதுவானது. அப்படியானால் ஆவியில் அந்நிய பாஷைகளை பேசுகிற வேளையில நமக்குள்ளே ஒரு ஜீவன் வருகிறது. நமக்குள்ளே ஜீவன் மாத்திரமல்ல, சமாதானம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்நிய பாஷைகளை பேசுகிறதை குறித்து மக்கள் சாதாரணமாக எண்ணுகிறார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக வரும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷையை பற்றிய ஒரு வசனம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அதை சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுவையும், உன் கழுத்தினின்று அவன் முகம் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகும். அபிஷேகத்தில் என்று தமிழில் போட்டிருக்கிறது, அதாவது because of the anointing the yoke shall be destroyed. ஆகவே because of the anointing the yoke shall be destroyed. ஆகவே நுகம் அழுத்தி கொண்டிருக்கிற எந்த நுகமும், சாத்தானுடைய நுகம், அது முறிந்து போகும். இரவிலே சாத்தானுடைய நுகம் உங்களை மேற்கொள்ளுகிறதா? உங்கள் சொப்பனத்திலே நீங்கள் சாத்தானுடைய நுகத்தினாலே பயப்படுகிறீர்களா? நீங்கள் சாத்தானுடைய அழுத்தும் மனபாரங்களை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களா? அபிஷேகத்தினால் அப்படிப்பட்ட நுகம் முறிந்து. நுகம் என்றால் இரு முனைகளுள்ள ஒரு தடி. அது 2 மாடுகளுடைய கழுத்திலே இருக்கிறது. அதை உடைத்து போட்டால் அந்த மாடுகள் விடுதலையாகிவிடும். அதுபோல ஒரு மாட்டுக்கு சமானமாக மனிதன் மேல் பாரத்தை அழுத்துகிற பார்வோனுடைய காலத்தில் இருந்த மனுஷ அதிகாரங்களின் நுகங்கள், ஆவிக்குரிய பிசாசனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசனுடைய நுகங்கள் முறிந்து போகத்தக்கதாக அபிஷேகம் மிக முக்கியமானது. பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக, அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் படிக்கும் பொழுது அபிஷேகம் மிக முக்கியமானது. அந்த அபிஷேகத்திலே இளைப்பாறுதல் இருக்கிறது. அதை சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் என்று அழகாக வேதத்திலே படிக்கிறோம். இந்த அந்நிய பாஷையிலே பேசுகிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்க தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 1 அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். இன்றைக்கு அதிகமாய் விரும்பப்படுகிற காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையிலே சொல்லுகிறார். மேன்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற சபையில் இன்றைக்கு மேன்மையுள்ள விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு தாங்களே பக்தி விருத்தி உண்டாக்கி அவர்கள் ஆவியில் நிறைந்து வரும் பொழுது மற்றவர்களுக்கும் அந்த அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இராமல் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள். நாம் இந்த 2வது அனுபவத்துக்கு வருகிறோமா? இன்றைக்கு சபையில் எவ்வளவோ காலம், எவ்வளவோ சபையில் எவ்வளவோ கூட்டம் வருகிறது. ஆனால் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறது இல்லை. சிலர் தீர்க்க சொல்லுகிறது, சிலர் அனுமதிக்கிறது இல்லை. சிலர் தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது ஏதோ ஒன்றை தீர்க்க தரிசனங்களாக சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் பேசும் பொழுது தவறுகள் வரும். அந்த பிள்ளைகள் பேசுகிறது திருத்த வேண்டும். சில வேளை தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள் என்று சொல்லுகிறதை விட
தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இடத்திலே ஜனங்கள் சிரிக்கிட்டு போகுது. ஏன்னு கேட்டால் ஏதோ ஒன்றை புத்தீனமாக பேசிவிடுகிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையிலே ஆவியானவர் பேசும்பொழுது புத்தீனம் வருமா? ஆவியானவர் பேசும்பொழுது தவறுகள் வருமா? அப்படிப்பட்ட நிலையிலே பேசுகிற பிள்ளைகளை திருத்தி அமைக்கிறது போல ஆவியிலே நிதானமுடையவர்களாய் மாறி அவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு தகப்பனை போல நான் வேத போதனைகளை கேட்டு ஞாயிற்றுக்கிழமையில வந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டு தங்களையே தேற்றிக் கொண்டு போகாமல், நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் மாற்றிக்கொண்டு போகாமல், ஆவியை ஊற்றிக்கொண்டு ஆண்டவர் நம்மை நிரப்பிக் கொண்டு இருக்கிற வேளையிலே மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஊற்றுண்ட பரிமள தைலமாக நாம் காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்த இடத்திலே அந்த 3ஆம் வசனத்தை 1:14 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவள் என்று சொல்லும் பொழுது பக்தி விருத்தி முதலாவது உண்டாகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றத்துக்கான தூண்டுதல் வரணும். இரண்டாவது புத்தி உண்டாகும். புத்தின்னு சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன உண்டாகணும்? புத்தி உண்டாக வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையில் புத்தி உண்டாகுதா? அதைத்தான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புத்தி. கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரித்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். ஓபாராதி ரபக்கரப ஷபா அபாராதி கபதி ரபக்கரப. ஹalleluya, hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah, hallelujah. நிபாலா ரபரா சந்தரபா உராணி பாலான ரதிரபக்கரப சத்வபகத்திரபக்கரப. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த வேளையிலே இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். டைம்லி ப்ராஃபஸி. இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்னில் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன்னில் பற்றாது. இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் இந்த நேரத்தில் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்தங்களை தருகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்ன காரியம். அதை நமக்கு இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் நேற்று வேண்டும் என்று மாறாதவர் இப்பொழுது வாக்குத்தத்தமாக தருகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது எப்படி படிக்கணும்? உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுவோம், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய சொப்பனங்கள், ஆவிக்குரிய தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். ஒரு ஆவியின் சிந்தை உள்ளவனுக்கு அது இருக்கும். இப்பொழுது 3ஆம் வசனம் 14:3 படிக்கிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறான். இரண்டாவது புத்தி. புத்தி என்ற அர்த்தம் என்ன? புத்திமதியை அவமதிக்கிறவன் சாவான், ஆனால் ஆத்துமாக்கள் சாகாதபடி. புத்திமதி நேரடியாக சொல்லுகிறது ஒரு தாயினுடைய தகப்பனுடைய புத்திமதி. அந்த தகப்பனுடைய தாயினுடைய புத்திமதியை அடுத்து பாஸ்டர் சபையிலே சொல்ற புத்திமதி. அந்த புத்திமதி அடுத்து சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் வருகிற புத்திமதி. சபையிலே அப்படிப்பட்ட புத்திமதி உண்டாகத்தக்கதாக, புத்தி உண்டாகத்தக்கதாக மற்றவர்களுக்கு நாம் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். புத்தி உண்டாக வேண்டும், புத்தி உண்டாக வேண்டும். அதற்கு எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி மற்றவர்களுக்கு புத்தியை உண்டாக்குகிற வாய். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அருமையான வாலிபனே, அருமையான கன்னிகையே, உனக்கு செம்மையா இருக்கு, உனக்கு பார்வைக்கு உன் நெஞ்சத்துக்கு கரெக்டா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, இதெல்லாம் என்ன பெரிய தப்பா, எத்தனையோ பேர் விரும்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தங்களை தேற்றிக் கொள்ளுகிற அளவுக்கு நான் உலகத்தாரை விட பரவாயில்லை என்று கீழே இருந்து தான் மேலே வர்ற மாதிரி சொல்றோமே தவிர, மேலே இருக்கிறவருக்கு நாம் இன்னும் மேன்மையாக அனுபவத்துக்கு போகிறோம் என்று சொல்லி புத்திமதிகளை கேட்க ஆயத்தமாயில்லை. ஆகவேதான் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் ஆரம்பம் நல்லா இருக்கும், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், முடிவோ மரண வழிகள். இதுதான் புத்தி. இப்பொழுது இருக்கிறத பார்க்காதப்பா, இப்பொழுதுக்கு பார்க்காத வாலிப பெண்ணே, சகோதரனே, சகோதரியே, இது ஆரம்பத்தில் நல்லா தான் தெரியும், பின்னால் எப்படி ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமையாக மாறிவிடும் என்று சொல்லி அதை சொல்லிக் கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு சுவரில் ஒரு காக்கா எச்சம் போட்டு ஒரு விதை ஒன்று அந்த சுவரனுடைய வெடிப்பில் விழுந்துருக்கு, செவத்தில் விழுந்துருக்கு, சுவரில் விழுந்து அது வெடித்து சுவரையே பிளந்துக்கிட்டு இருக்கு. சர்ச்சைக்கு வரும்போது பாருங்க தெரியும், இன்னும் சுவரையை உடைச்சி ரெண்டாயிரம் கூட தெரியும். சின்ன ஒரு ஆல விதை ஒரு மரத்தையே உருவாக்குகிற மாதிரி, அது வேறு ஏதோ ஒரு விதை, வேறு ஒரு செடி, ஒரு அரசமரம் வளர்கிறது, அது ஒரு கட்டடத்தையே பிளந்து விடுகிறது. எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். ஆகவே சிறிய ஒரு தவறான சிந்தனை, சிறிய ஒரு தவறான பழக்கம், சிறிய ஒரு பாவம் அது வாழ்க்கையை நாசமாக்கி. அதை தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது நீ இப்பொழுது சாதாரணமாக நினைக்கிறாய், முடிவிலே மரணப்படுகிறார். சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு வனாந்திர பயணத்திலே போய்கொண்டிருந்த காலத்தில் அவர் அனுபவத்தை சொல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே கமகம என்று அழகான பரிமளமான வாசனை வீசுகிற மலர்கள், அந்த மலர்களை பார்த்து அந்த வாசனை அவரை கவர்ந்தபடியினாலே சற்று அப்படியே மரத்தடியிலே படுத்து அந்த வாசனை நுகர்ந்து கொண்டு அப்படியே தூக்கி கொண்டிருந்தார். வழிபோக்கன் ஒருவன் வந்து அவரை விழாவிலே தட்டி விழுந்து, நீ பட்டணப்போ, பட்டணப்போ, சட்டணப்போ, இங்கே தூங்கி விடாதே, எத்தனையோ பேர்கள் இங்கே செத்து போயிருக்கிறார்கள் என்று சொன்ன போது, ஏன் அப்படி என்று சாது சுந்தர் சிங் அவர்கள் கேட்டார். அப்பொழுது அந்த வழிபோக்கன் சொன்னான், இந்த பூக்களுடைய வாசனை வசீகரித்து மனிதரை தூங்க ஆரம்பித்த பிறகு ஒரே அடியாக தூங்க வைத்துவிடும். பிறகு அவர்கள் எழுந்திருக்க நினைத்தாலும் எழுந்திருக்க முடியாது. அப்படியே அந்த மயக்கத்தில் அந்த மலர்களினுடைய வாசனை போதையிலே மறித்து போய் விடுவார்களப்பா என்று சொன்ன உடனே அவர் எழுந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தார். உண்மையாகவே புத்தி மிக மிக அவசியம். அது பல விதத்திலே, அது சபையிலே சொல்லுகிறது மாத்திரமல்ல, வழியிலேயும் சொல்லப்பட்டது. ஆகவே ஆவியானவர் அந்நிய பாஷைகளை பேசுகிற பொழுது புத்தி உண்டாகத்தக்கதாக பேச செய்வார். வேத வசனங்களை உள்ளத்திலே தந்து அதை ஆவியானவர் நினைவிலே ஊட்டுவார். நினைவிலே ஏற்கனவே இருக்கிறவைகளை எடுத்து ஊட்டுவார். வேதத்தில் இருக்கிறதை நமக்கு காட்டுவார். படித்த பிறகு ஆவியை ஊட்டுவார். அந்த ஆவியானவர் நினைப்பு ஊட்டுவார். அந்த நினைப்பு ஊட்டுகிற போது பக்தி விருத்தியினாலே அவர் தேற்றுவார். புத்தியினாலே நமக்கு நல்ல வழியை காட்டுவார். அடுத்தது ஆறுதலும் ஊட்டு. இன்னொரு 14:3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தி மாத்திரமல்ல, புத்தி மாத்திரமல்ல, ஆறுதலும் உண்டாக பேசுகிறார். உண்மையாகவே சபையிலே ஒரு பெயர் கிறிஸ்தவர் வரலாம். ஒருவேளை ஒரு தாயை இழந்த ஒரு தேவனை அறியாத ஒரு மகனோ மகளோ வரலாம். அந்த இடத்திலே ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே மகனே, சோர்ந்து போகாதே, நீ உன்னுடைய தாயை உலகத்தை விட்டு பிரிந்திருக்கலாம். அந்த உலகத்தினுடைய தாயினுடைய ஜீவன் இந்த உலகத்திலே இருந்தாலும் ஒரு தாயை போல ஒருவர் நான் இருக்கிறேன் உன்னை தேற்றுவேன் என்று ஏசாயா 66:13 வசனத்திலே சொல்லியிருக்கிறது.
கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லும்போது முன்னாலே அமர்ந்திருந்து சொல்லும் பொழுது பின்னாலே ஒருவர் அதை கவனித்துக் கொண்டிருப்பார். பின்னாலே சொல்லும்போது நடுவிலோ முன்னாலேயே ஒருத்தர் கவனித்துக் கொண்டிருப்பார். அன்றைக்கு அவர் தன்னுடைய தாயை பற்றிய தந்தையை பற்றிய துக்கத்தோடு வந்திருக்கலாம். அந்த இடத்துல ஒரு தந்தை சுமப்பது போல் உன்னை சுமப்பேன்னு சொல்லும்போது, ஒரு தாய் தேற்றுவது போல் உன்னை தேற்றுவேன்னு சொல்லும்போது, அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய அந்த வார்த்தையானது செத்த ஒருவனை உயிரோடு எழுப்புவது போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பார் என்றபடி அவன் புதிய நம்பிக்கை அடைகிறான். அப்பொழுது ஆண்டவரே, இயேசுவே, இன்றைக்கு என்னோடு பேசினீர் என்று ஒரு சிறிய தீர்க்க தரிசனத்திலே அவன் என்ன செய்கிறான்? ஆறுதலை பெற்று அவன் அந்த இடத்திலிருந்து சந்தோஷமாய் போகிறான், அனுபவத்தையும் காண்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இரண்டாவதாக, அந்நிய பாஷைகளை பேசி ஒருவர் தங்களுக்குள்ளே பக்தி விருத்தி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முன்பு இருந்த பக்தியை விட இன்றைக்கு கீழ்மட்டமாக போயிருக்கிறதா அல்லது பக்தி மேல்மட்டமாய் வந்திருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். மேலோக்கி இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்க அந்த அனுபவத்தில் வந்து திருப்தியாகி விடாதபடி நாம் மற்றவர்களுக்கும் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிற வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் விசுவாசிக்க வேண்டும். பெரிய கூட்டம் இருக்கிறதா சின்ன கூட்டம் இருக்கிறதா அதல்ல, எவ்வளவு அழகான பாட்டு இனிமையான பாட்டு என்பது அல்ல. உன் வாழ்க்கையிலே நீ வேத வசனத்துக்கு வாழ்ந்து காட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஊற்று உன்னிலும் உங்களிலும் என்னிலும் பொங்கி வழிய காலை வேளையில் விரும்புகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை படிக்கும் பொழுது கடைசி நாட்களாகிய நாட்களிலே இது அவசியம். கடைசி காலத்திலே அல்ல, கடைசி நாட்களிலே அவசியம். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு வருவதற்கு கொடுப்போம். 3 காரியம். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி நம்மிலே பக்தி விருத்தி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி பக்தி விருத்தியும் ஆறுதலும், பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை போதித்து நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆவியாளர்களிடம் பேசுவார். சபையிலே வருகிற எனக்கு என்ன பேசுவார் என்றார், சபையிலே தொடர்ந்து நான் உன்னோடு பேசிக்கொண்டுதான் மகனே மகளே இருக்கிறேன். நான் பேசுகிற பொழுது நீ எனக்காக இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்று பலனடையவில்லையே, நீ பலனடைந்து சாட்சியாக இருக்கவில்லையே, அந்த இடத்துக்கு வா என்று சொல்லுகிறார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியிலே பலனடைந்து சாட்சியாக இருந்து நீ பக்தி விருத்தி அடைகிற அந்த நிலையோடு கூட, அப்போஸ்தலர் 1:8 விருத்தி அடைகிறதோடு கூட, பக்தி விருத்தி உன்னிலே அடைகிறது போல மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவி நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி பக்தி விருத்தியை உடைய மகனாய் மகளாய் இரு. மற்றவர்களுக்கும் தீர்க்க தரிசனங்களை சொல்லி பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பிரயோஜனமுள்ள மகனாக மகளாக இரு என்பது 3 காரியங்களை பேசுகிறார். ஆகவே கடைசி நாட்களிலே ஆவியை நம்ம எல்லாரும் ஊற்றுவாரா, இந்த வருஷத்தை ஊற்றுவாரா. ஐயா, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தானா, இது வேற ஆசீர்வாதம் இல்லையா? முதலாவது இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். கலாத்தியரிலே உங்களுக்குள் ஆவியை அளித்து அற்புதங்களை செய்கிறவர் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து அற்புதங்களை செய்கிறவர். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 5ஆம் வசனம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலே எதனாலே செய்கிறார். அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சோதம். ஆகையினாலே நமக்குள் ஆவி, கலாத்தியர் 3:5 நமக்குள் ஆவியை கொடுத்து, பரிசுத்த ஆவியை கொடுத்து அற்புதங்களை நடப்பிக்கிறது.
ஆகவே நமக்கு அற்புதமான ஆவியானவர், அந்நிய பாஷைகளை பேச பண்ணுகிற ஆவியானவர், பக்தி விருத்தியை உண்டாக்குகிற ஆவியானவர், தீர்க்க தரிசனங்களை சொல்ல பண்ணுகிற ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே அற்புதங்களை பெறச் செய்கிற ஆவியானவர். அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். ஆவிக்குரிய பலவீனங்கள் மாறத்தக்கதாக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்காகவும் பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறார் என்று நகரத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய பலவீனங்களை மாற்றி பலப்படுத்துகிறவர் என்று ரோமர் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நாம் நன்றாக அறிவோம். எல்லாம் நமக்கு விசுவாசிகளுக்கு தெரிந்த வசனங்கள் தான், அனுபவத்துக்குள் வர வேண்டும். ரோமர் 8:26. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அருமையான தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஊற்றும் ஐயா வல்லமையை, ஊற்றும் ஐயா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மக்கள் எல்லாம் திருவாக்கு உரைக்க வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் திருவாக்கு உரைக்க வேண்டுமே, ஊற்றும் ஐயா வல்லமையை, ஊற்றும் ஐயா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இப்படியாக காத்து நிற்கிறேன். என்னாகத்திலே படிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது கர்த்தருக்கு புறப்பட்ட ஒரு காற்று ஆவியானவர் ஏராளம் காடைகளை பிய செய்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினதை கொடுத்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர்கள் அற்புதங்களை பெற்ற பிறகு அவர்கள் மற்றவர்களுக்கு அற்புதமான சாட்சிகளாயிராதபடி அவர்கள் சேர வேண்டிய கானானுக்குள் பிரவேசியாமல் மாம்சத்திலே விழுந்து போனார். ஆகவே அற்புதங்களின் ஆவியானவர் நமக்கு அற்புதங்களை செய்தாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு தாழ்விலிருந்து, எவ்வளவு கஷ்டத்திலிருந்து எவ்வளவாய் உயர்த்தினார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி லட்சியத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அநேக ஆசீர்வாதங்களை தகப்பெடுத்து எடுத்துக்கொண்டு கூட இளையகுமாரனை போல தூரமாய் போய்விடுகிறார். ஆனால் இளையகுமாரனை பாராட்ட வேண்டும். அவன் திரும்பவும் தகப்பனிடத்திலே ஐக்கியப்பட்டான். அதுதான் நமக்கு அவசியம். அதைத்தான் புத்தி என்று ஆண்டவர் இந்த வேலை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ போகிற பாதையிலிருந்து மறுபடியும் திரும்பி வா, நெருங்கி வா என்றுதான் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் உடையவனாய் இருக்கும் பொழுது தகப்பன் தூரமாய் போனார். மறுபடியும் பன்றியின் தவிட்டை தின்று இல்லாத போனது திரும்ப தகப்பனிடத்தில் வந்தான். நீ பெற்ற ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிரு. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நீ ஜாக்கிரதையாயிரு என்று ஆண்டவர் புத்தியுள்ள ஆலோசனை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மேன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஆகையினால் அந்த கால வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமம் 11ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது கர்த்தருக்கு புறப்பட்ட ஒரு காற்று அவர்களுடைய காடைகளை கொண்டு குவித்தது. ஆனால் கானானுக்கு போகிறதற்கு அந்த மாம்ச இச்சை அவர்களை தடுத்தது. ஆகவே சீரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிற நேரத்தில் நான் அதைவிட மேன்மையான தலை சிறந்த கானான் பயணத்திலே கடைசிவர் நிலைக்க வேண்டும், முன்னேறி சென்று அந்த பரம கானானை அடைய வேண்டும் என்று சொல்லி முன்னேறி போக வேண்டும். ஏராளம் காடைகள் குவிந்தது அற்புதங்களை பெற்றார்கள். ஏராளம் காடைகள் குவிந்த அற்புதம் பெற்றார்கள்.
யோசுவாவும் காலேபும் மாத்திரம் போனார். இன்னைக்கு இதான் படிக்கும் பொழுது ஒரு புத்தி உண்டாகிறது. ஆவியானவர் கர்த்தருக்கு புறப்பட்ட ஒரு காற்றாக ஆசீர்வாதத்தை குவியம் பண்ணினார். அதுபோல வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கிற கர்த்தருடைய மகனே, கர்த்தரோடு உடன்படிக்கை செய், கர்த்தரோடு ஒரு பொருத்தனை செய், கர்த்தரோடு கூட ஒரு தீர்மானம் உள்ள வாழ்க்கைக்கு திரும்பி வா. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானா, நான் எதிர்பார்க்கிற மேன்மையான காரியங்களை கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்லன்னு சொன்ன மாதிரி அந்த சரீர பிரகாரமான காரியத்தை திருப்திப்பட மாட்டேன். உடைய வார்த்தையினால் நான் பிழைக்கும்படி உண்மை முக்கியப்படுத்தி என்னுடைய வார்த்தையை கொண்டு நான் வாழ்வேன் என்று தீர்மானிக்கிறேன். அந்த ஆவியானவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் அதற்கு மோதி நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமபிதாவே, இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் இவைகளை சொன்னேன் என்று சொல்லியிருப்பா. ஆமாண்டவரே, அலைகடல் மோதும் பொழுதும் கப்பலில் போகிறவர்களுக்கு ஒரு சமாதானம், அதுபோல இந்த உபத்திரம் நிறைந்த உலகத்திலே, அலைகள் திரண்டு இருக்கிற உலகத்திலே எங்களுக்கு படகோட்டியாகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாத உயிரோடு இருந்து இந்த உபத்திரவம் என்ற அலைகள் எந்த விதத்தில் நிறைந்திருந்தால் சீசர்களோடு படையில் சென்ற பொழுது இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி ஆண்டவரோடு கூட சமாதானமாய் பயணம் செய்யும்படி காற்றையும் கடலையும் அதட்டி மிகுந்த அமைதல் உண்டாக்கி உம்மிடத்திலே அவர்கள் சமாதானம் பெற்றுக் கொண்டது போல அலைகள் நிறைந்த உபத்திரம் நிறைந்த வாழ்க்கையிலே நடத்தும். அலைகள் ஓயவில்லை, ஆழங்கள் குறையவில்லை. பெரிய கடல், சிறிய கப்பல் அல்லது சிறிய படகு அக்கறை நோக்கி ஐலேசா என்று போகிறோம். அதுபோல அல்லேலூயா என்று உதித்துக் கொண்டு போக எங்களோடு கூட தனிப்பட்ட இதயமாகிய படகிலே, குடும்பமாகிய படகிலே, எங்கள் சபையாகிய படகிலே நீர் கூடவே வருகிறதற்காக துதிக்கிறோம், துதிக்கிற நன்றி செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதிலே இந்த பிள்ளைகளாக எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாக வழிநடத்த வேண்டுமாச்சு. கொடுத்த ஆலோசனைகளுக்காக பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை போதித்து நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் போதித்தது போல எங்களை வழி நடத்தும். ஆண்டவர், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிக்கிறேன். இந்த அனுபவத்தில் நடத்துக்கப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் ஆவியாயிருக்கிற கர்த்தராக நாங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து ஆண்டவரே உடைய சாயலாக மாறி மறுரூபப்பட உம்மிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வருகைக்கு ஆயத்தம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை சரீர பிரகாரமான ஆவிக்குரிய தேவைகளை எல்லாம் நிறைவாகப்பட்டு சபையிலே ஆசீர்வதிக்கப்படும். குடும்பங்களிலே மங்களகரமான காரியங்கள், வீடு கட்டப்பட வேண்டிய காரியங்கள், வேலை உத்தியோகம் பெற வேண்டிய காரியங்கள், தங்களுடைய குறைவுகள் நிறைவாக வேண்டிய சகல காரியங்களை பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன். ஆசீர்வதி